பதினெண்சித்தர்களில் ஒருவரான சுந்தர ஆனந்தர் அகஸ்தியர் பூஜித்த லிங்கத்தை சதுரகிரியில் சுந்தரலிங்கமாக பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகள் தவம் இயற்றி பல சித்திகளை பெற்றார். அதன்பின் சிவபெருமானின் ஆணையின்படி மதுரை என்பதிற்கு வந்து வில்வவனமாக இருந்த இந்த ஆதிசிவன் கோயில் இருக்கும் இடத்தில் பல சித்தர்களுடனும் முனிவர்களுடனும் சேர்ந்து தவம் இயற்றி அம்மையப்பனை ரிஷப வாகனத்தில் தரிசித்து மகிழ்ந்தார்கள். அவர்கள் எழுப்பிய வேள்வியில் தோன்றிய தாயே மங்களநாயகி அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்கு பீட வடிவத்தில் இருந்து மக்களுக்கு அருள்பாலிக்கின்றாள். சுந்தரானந்தரும் வில்வவனேஸ்வருடன் ஐக்கியமானதாக இங்குள்ள வரலாறு கூறுகின்றது. இந்த ஆதிசிவன் கோயிலிலுள்ள தூண் ஒன்றில் சித்தர் முத்திரை சிற்பம் காணப்படுகின்றது. இது சித்தர் கோயில் என்பதற்கு ஒரு சான்றாக விளங்குகின்றது என்று இங்குள்ள வரலாறு தெரிவிக்கின்றது நமக்கு.